நெம்மேலியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதன் காரணமாக வரும் 30ஆம் தேதி ஒரு நாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக சற்று முன்னர் வந்திருக்கக்கூடிய செய்தி சொல்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம். தற்பொழுது இந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்பட இருக்கிறது? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம் பார்த்திபன். சென்னை அடுத்துள்ள நெம்மேலியில் அமைந்திருக்கக்கூடிய நாளொன்றுக்கு 110 மில்லியன் லிட்டர் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் ஆகிய 3 மண்டலங்களுக்கு தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுவிடுமோ என்ற ஒரு அச்சமும் எழுந்து வருகிறது. இந்நிலையில் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் மையங்களில் ஒன்றான கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைந்துள்ள நெம்மேலி அந்த நிலையத்தில் பராமரிப்பு பணிகளானது நடைபெற இருக்கிறது. வரும் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் அடுத்த நாள் 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி காலை 9 மணி வரை இதனால் குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்பட இருக்கிறது. சென்னை மாநகரின் 3 மண்டலங்களில் இதனால் குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்பட இருக்கிறது. அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் இந்த 3 மண்டலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வரும் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் அடுத்த நாள் 1ஆம் தேதி காலை 9 மணி வரை குடிநீர் விநியோகமானது நிறுத்தப்படும். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.